எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் அ சாம்பியன். ஐ எம் அ சாம்பியன். ஐ எம் born டு வின். ஐ மீன், நீங்கள் ஜெயிக்க தான் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் தோக்க பிறக்கல. யூ ஆர் born டு வின். ஐ மீன், ஸோ இன் லைஃப் வி ஆல் கோ த்ரூ சிச்சுவேஷன்ஸ், ரைட்? நம்மலாம் சிச்சுவேஷன் ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோமா இல்லையா? சம்டைம்ஸ் பீப்புள் டாக் பேட் அபவுட் அஸ். சில டைமில் ஜனங்க பொறாமப்படுறாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போகிறோமா இல்லையா? வி ஆல் கோ த்ரூ சிச்சுவேஷன்ஸ். வி ஆல் கோ த்ரூ சிச்சுவேஷன்ஸ் லைக் மெனி இன் த பைபிள் who went through. ஐ மீன், பைபிளில் நிறைய பேர் சிச்சுவேஷனுக்குள்ளே போனாங்களா இல்லையா? ஸோ there's nothing new to you. இல்லை, நீங்கள் ஏதோ புதுசாக உங்களுக்கு ஒன்றும் நடக்கிறதில்ல. வி ஆல் கோ த்ரூ சிச்சுவேஷன்ஸ். ஆமாவா இல்லையா? ஓகே. அண்ட் how many believe the situation is from God? நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேனா? நீங்கள் கடந்து போகிற மெனி சிச்சுவேஷன்ஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை. சில பேர் அது யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியாமல், ஆண்டவர் என்னை சோதிச்சிட்டார்ப்பா, ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்து ஏதோ கற்றுக் கொடுக்குறாரு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் சிச்சுவேஷனை பார்த்து பயந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி போய்க்கணும் அப்படின்னு பயந்து சூழ்நிலைக்கு சரண்டர் ஆகி சூழ்நிலைக்கிட்ட டிஃபீட் ஆகிறவங்க சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஐ மீன், இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, சிச்சுவேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாமே சிச்சுவேஷனுக்கு. அப்படின்னா சிச்சுவேஷன் யாரை மாற்றுது? நீங்கள் சிச்சுவேஷனை மாற்றணுமா இல்லை சிச்சுவேஷன் உங்களை மாற்றணுமா? ஐ மீன், இன்னிலிருந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி போய்க்கணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய தோல்வியின் வார்த்தை. என்னது? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும்னா, அந்த சூழ்நிலை கொடுத்ததே உங்களை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய் உங்களை தோக்க வைக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலை வந்ததே. எத்தனை பேர் புரியுது? இஃப் ஒன்லி யூ நோ ஹூ ஆர் யூ, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா, நீங்கள் சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுவீங்க? சூழ்நிலைக்கு சரண்டர் ஆக மாட்டீங்க. சூழ்நிலை என்ன ஆகும்? உங்களை பார்த்து சரண்டர் ஆகும். சூழ்நிலை உங்களை பார்த்து மாறும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? ஐ மீன், யோவான் 1 John 4:4. 1 John 4:4. உலகத்தில் இருக்கிறவர்களை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ என்ன பிரச்சனைனா, பிசாசுக்கு நீங்க யாருன்னு தெரியும். பிசாசுக்கு என்ன தெரியும்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட என்னை விட அவனுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாருப்பான்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிய வேண்டிய நமக்கு, நிறைய பேர் கிறிஸ்தவங்க, பல வருஷம் கிறிஸ்தவங்க, 40 வருஷம் கிறிஸ்தவங்க, 50 வருஷம் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குள்ள யார் இருக்கிறாருன்னு என்ன பண்றது? மறந்துடுறது. சூழ்நிலையை பார்த்தோன்னா என்ன பண்றது? சூழ்நிலையை பார்த்தோன்னா பயந்துடுறது, சூழ்நிலையை பார்த்தோன்னா டிப்ரெஸ் ஆயிடுது, சூழ்நிலையை பார்த்தோன்னா சரண்டர் ஆயிடுது. இதெல்லாம் த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், அப்படின்னா த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம் இஸ் டு பிரிங் க்ளோரி டு காட். எத்தனை பேர் புரியுது? நீங்க அந்த அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சிச்சுவேஷன் தான் மாறும், சிச்சுவேஷன் தான் நீங்க தான் ஜெயத்தோட வெளியே வருவீங்களே தவிர சிச்சுவேஷன் என்ன பண்ணாது, உங்களை மேற்கொள்வது இல்ல. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கும் ஆண்டவர் ஒன்றும் உங்களுக்கு அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு நீங்க யாருன்னு தெரியும், நீங்க என்ன சாதிப்பீங்கன்னு தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிறவரால நீங்க என்ன பண்ண முடியும்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான்? உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸை உருவாக்கி என்ன பண்றான்? பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். அப்போ உங்க சிச்சுவேஷன் எதுக்கு வந்துச்சு? உங்க கிரேட்னஸை அழிக்கிறதுக்கு தான். நீங்க உங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை எப்படியாவது கெடுக்கலான்னு தான் என்ன பண்றான்? உங்க ஃப்ரெண்டு ஒருவேளை உங்களை தப்பா பேசலாம். ஐ மீன், அதுக்கு டிப்ரெஸ்ட் ஆகி உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா என்னாச்சு? நீங்க அந்த சூழ்நிலைக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பண கஷ்டத்துக்கு
சரண்டர் பண கஷ்டம் வருது, தேவை வருது. ஐ மீன் அப்படி பார்த்துருந்தா 2 வருஷம் இந்த சர்ச்சை நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, என்ன பண்ணிருக்க முடியாது. சூழ்நிலைக்கு நம்ம சரண்டர் ஆயிருந்தா, பழைய சர்ச்சும் சரி இங்கேயும் சரி, சூழ்நிலைக்கு நம்ம சரண்டர் ஆயிருந்தா என்ன இருக்கும், நம்ம வெற்றியை பார்த்துருக்கவே முடியாது. சூழ்நிலைக்கு நம்ம சரண்டர் ஆகவே கூடாது. அப்போ கர்த்தருடைய என்ன நம்ம குறிச்சு என்ன, ஜெரமையா 29:11, இதெல்லாம் நிறைய பேருக்கு மனப்பாடமாக கூட தெரியும். ஜெரமையா 29:11, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவைகள் தீமைக்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு தீமை வந்துச்சுன்னா அது யாருக்கிட்ட இருந்து வருது, நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா அது யாருக்கிட்ட இருந்து வருது. இந்த வசனம் தெளிவா புரிஞ்சுச்சா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு தீமையான காரியங்களை என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல, தீமையான காரியங்களும் பண்றது இல்ல. இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தி, யாராவது எடுத்தவங்க படிங்க. plans to prosper you, எல்லாம் சொல்லுங்க. plans to prosper me, plans to prosper me. இதை நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் நீங்க நல்லா இருக்கணும்ன்றது தான் திட்டம். ஆண்டவருடைய திட்டம் என்னது, நீங்க செழிக்கிறதுக்கான திட்டம் தான் யாரோட திட்டம், ஆண்டவர் திட்டம். அடுத்தது படிங்க. plans to prosper you and not to harm you. உங்களை ஹார்ம் பண்ற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அது யார்கிட்ட இருந்தா வருது, யார்கிட்ட இருந்து வருது. அப்புறம் plans to give you hope. ஹோப்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன வருது, இப்போ நம்பிக்கை வருது. உங்க எதிர்காலத்தை குறித்து பயம் என்ன ஆகுது, and to give you a future. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் போகணும்னா என்ன பண்ணும், அவருடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிச்சுவேஷனை பார்த்தா உடனே நமக்கு முதல் வராது என்னது, சிச்சுவேஷனை பார்த்தா ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, அந்த சிச்சுவேஷனில் நமக்கு முதலாவது வர்றது என்னது, என்ன வருது, பயம். முதலாவது வர்றது பயம். அவன் என்ன பண்ணிடுவானோ, இது என்ன ஆயிருமோ, அது என்ன ஆயிருமோ. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை பற்றி என்ன பேசிடுவாங்களோ, நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என்னாச்சு, இந்த மாதிரிலாம் வருது. ஆனால் ஆண்டோடைய அந்த மாதிரி யோசனைலாம் வந்தால் தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரதில்லை. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து வரது வேற, பிசாசுகிட்ட இருந்து வரது வேற. ஸோ எனி தாட் அகேன்ஸ்ட் திஸ், இந்த ப்ராஸ்பரிட்டிக்கு, இந்த ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற நல்ல வாழ்க்கைக்கு விரோதமா வர எந்த யோசனை யார்கிட்ட இருந்தா வருது, யார்கிட்ட இருந்தா வருது, பிசாசுகிட்ட இருந்தா வருது. அப்போ உங்க சூழ்நிலைக்குள்ள நீங்க போனா அந்த சூழ்நிலை எதுக்கு இருக்குது, நீங்க கால் வச்சா அந்த சூழ்நிலை என்ன ஆகணும், உங்க சூழ்நிலை தான் மாறணும், நீங்க மாறக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறதெல்லாம் இல்ல. யோசேப்போட வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? யோசேப்போட வாழ்க்கையில எத்தனை சிச்சுவேஷன் வந்துச்சு, குடியில போட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் முதல்ல குழியில போடும்போது அவன் சிச்சுவேஷனை பார்த்து பயந்திருந்து, இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்திருந்தா என்ன இருக்கும், அவன் ராஜா இருப்பானா, எகிப்துக்கு பெரிய ஒரு லீடரா இருப்பானா? ஏன் சிச்சுவேஷன் தான் அவனை பார்த்து மாறிச்சே தவிர யோசேப்பு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போல. அதே ஆண்டவர் தான் ஆராதிச்சான், அதே தரிசனத்தை தான் பார்த்தான், அதே ஆண்டவர் தான் ஆராதிச்சா, அதே தரிசனத்தை தான் பார்த்தான். அவருக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு யோசேப்புக்கு என்ன தெரியும்? இப்போ யோசேப்புக்கு தெளிவா தெரிஞ்சிச்சா இல்லையா? அவன் பாவம் பண்ற சிச்சுவேஷன் கிடைச்சிச்சு, பாவம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. என்ன சொன்னான், யாருக்கு விரோதமா பண்ண மாட்டேன். அப்போ அவன் ஜோசப் மைண்ட்ல என்ன இருந்துச்சு, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ்வேனே தவிர என் சிச்சுவேஷன் அந்த டைம்ல அவனுக்கு நார்மல் மனுஷரா இருந்தா என்ன தோணிருக்கும், ஓ ராஜாவோட ஒய்ஃப் நமக்கு என்ன கிடைக்கும், நல்லா வச்சுக்கும், நல்லா காசு கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிற தன்மை நார்மலா என்ன ஆகும், மனுஷருக்கு வருமா இல்லையா? ஆனா யோசேப்புக்கு அது வரல. ஏன்? அவன் சிச்சுவேஷனுக்கு அவன் தலை வணங்கல. சிச்சுவேஷனுக்கு இப்ப அவன் சிச்சுவேஷன் தலை வழங்கலன்னா நீங்களும் சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது. உங்க சூழ்நிலை எதுக்குன்னா அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான். நீங்க ஜெயிச்சா யாருக்கு மகிமை? சூழ்நிலையை ஜெயிச்சிங்கன்னா யாருக்கு மகிமை? ஆண்டவருக்கு மகிமை. அப்போ யோசேப்பு அந்த சூழ்நிலையை ஜெயிச்சானா இல்லையா? அவன் கடைசியில் எகிப்துக்கே அதிபதி ஆனானா இல்லையா? அவன் சரி. அடுத்தது டேனியலை பார்க்கலாம். டேனியல் என்ன பண்ணலாம்? டேனியல்
என்ன சொன்னாங்க? அந்த டான் கும்பிட சொன்னாங்க. கும்பிட்டானா? இல்லை. டேனியல் மாறினானா சிச்சுவேஷன் மாறிச்சா? சிச்சுவேஷன் தான் மாறிச்சு. டேனியல் மாறல. ஆண்டவர் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு பான்ற பிரசங்கத்தெல்லாம் இன்னொருத்தோட என்ன பண்ணுங்க? இத்தோட மறந்துருங்க. ஐ மீன் ஆண்டவர் டேனியலுக்கு எந்த பாடமும் சொல்லி கொடுக்கல. யோசேப்புக்கு எந்த பாடமும் என்ன பண்ணல? சொல்லி கொடுத்தாரா இல்லையா? இல்ல. அவன் தைரியமா போய் தூங்கி இருந்துச்சு தான் வந்தான். ஒரு பாடமும் கத்துக்கல. சிங்க கபில என்ன பண்ணல? அவன் ஜெயிச்சவனா வந்தான் வெளியே. என்னவன் வந்தான்? இப்ப சூழ்நிலை எதுக்கு இருக்குது? நீங்க ஜெயிச்சு வெளியே வர்றதுக்கு தான் சூழ்நிலை. ஐ மீன் ஒரு இந்த பாடு கொடுத்து உனக்கு பிரச்சனையை வியாதி கொடுத்து பிரச்சனையை கொடுத்து ஆண்டவர் பாடம் கற்பிக்கிறவரெல்லாம் இல்ல. அவருடைய பிளான் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எரேமியா 29:11 என்ன இருக்குது? உன்னை குறிச்சு நல்ல எண்ணங்கள் தான் எனக்கு இருக்குது. என்ன இருக்குது? உன்னை குறிச்சு எனக்கு நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது. என்ன இருக்குது? குட் பிளான்ஸ். அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் வரதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வருது? தெளிவா போட்டு பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது. உன்னை குறிச்சு எனக்கு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு. உனக்கு நல்ல ஃபியூச்சரை கொடுக்கறது தான் என் எண்ணம். அதுக்கப்புறம் வர எண்ணெல்லாம், அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாம், அதுக்கப்புறம் வர சூழ்நிலை எங்கிட்ட இருந்து இல்லை, யாருக்கிட்ட இருந்து வருது? அந்த நல்ல எண்ணத்துல இருந்து கெடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன வருது? நம்ம அது தெரியாம என்ன பண்ணிடுறோம்? சரண்டர் ஆயிடுறோம். என்ன ஆயிடுறோம்? கடன் பிரச்சனையில் சரண்டர் ஆயிடுறோம். அதுல மாட்டிக்கிறோம், இதுல மாட்டிக்கிறோம், அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறோம், அந்த பாவத்துல மாட்டிக்கிறோம், அதுல எதுலயோ போய் மாட்டிக்கிறோம். ஏன்? சரி, why does situation come to you for you to win and give glory to God? ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும். இப்போ நீங்க ஆண்டவர் பிள்ளையா இல்லையான்னு அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க யார் பேச்சை கேட்டு வாழ்றீங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னா, உங்களுக்கு பலம் இருக்கணும், உங்களுக்கு அன்பு இருக்கும், உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கலக்கமா இருக்கிறீங்க, குழப்பமா இருக்கிறீங்கன்னா, எப்படி நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலனீங்கன்னா, அது எங்க இருந்து வந்துச்சு? நீங்க பிசாசுடைய சத்தத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த புத்தி என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? தெளிவான ஆவியார். ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பு வரலன்னா என்னது? ஒருத்தர் மேல உங்களுக்கு கோவம் வருதுன்னா நீங்க நல்லா யோசிக்கணும். யார் பேச்சை கேட்டுக்கிறேன் நீங்க என்ன பண்ணணும்? யார் பேச்சை கேட்கறேன்னு தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் இஃப் யூ ஃபீல் வீக், என்னால முடியல அப்படின்னு வீக்கா உணர்ந்தீங்கன்னா, it is from the devil. Devil brings weakness to you. Devil brings weakness to you. He will not give you power to do anything. But who gives you power to do anything in the life? I mean நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலவீனமா ஃபீல் ஆனீங்கன்னா யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிறப்பா. அன்பு இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பேச்ச, மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருந்தாக்கா you are not listening to Holy Spirit ன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? So he did not give you the spirit, படிங்க மறுபடியும் இங்கிலீஷ்ல படிங்க. For he has not given us a spirit of fear but power, love and sound mind. So everybody needs sound mind. சொல்லுங்க sound mind. So உங்க சூழ்நிலை தான் நீங்க போய் நான் கால் வச்சேன்னா உங்க சூழ்நிலை தான் மாறணுமே தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது? சூழ்நிலைக்காக எத்தனை பேர் புரிஞ்சது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. சூழ்நிலை எதுக்கு? உங்களுக்கு சூழ்நிலை எதுக்கு வருது? For you to win. In all this, we are more than conquerors through Christ. You are more than conquerors. You are more than, அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் சொல்லுங்க, I am a champion for ever. I am a champion for ever. சொல்லுங்க, I am a champion. எனக்கு தோல்வி இல்லை. I mean உங்களுக்கு தோல்வி இல்லை. ஏன் தோல்வி இல்லைன்னா இந்த வசனத்தை படிங்க. உங்களுக்கு இந்த வசனத்தின் படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா லைஃப்ல ஒரு விஷயத்திலும் தோல்வி வராது. ரோமன்ஸ் 8:14. ரோமர் 8:14. So as many as are led by the Spirit of God are the sons of God.
sons of God. Sons னா என்னது? You are grown up. You are grown up. You are நீங்க வளர்ந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். So there are two ways. One is knowing the ways of God and one is knowing the acts of God. So who is a grown up? Who is a grown up? ஆமென். யார் வளர்ந்தவங்க யாரு? வார்த்தையில வளர்ந்தவங்க தான் என்னது? சன்ஸ் ஆஃப் காட். நீங்க சன்ஸ் ஆஃப் காடா இருந்தா கர்த்தருடைய வழிகளை அறிவீங்க. நீங்க சன்ஸ் ஆஃப் காடா இல்லனா you will only know the acts of God. ஆண்டவர் அந்த அற்புதம் பண்ணாருப்பா, ஆண்டவர் இந்த அற்புதம் பண்ணாருப்பான்னு தெரியுது என்னது? acts of God. பட் the ways of God, இந்த பிரச்சனையில இருந்து என்ன பண்ண சொல்வார், இந்த பிரச்சனையில நமக்கு எப்படி வெளியே வரணும், எல்லாமே எங்க இருக்குது? ஆவியானவர் நடத்துவார். அப்போ உங்களை நீங்க நம்மளாம் யாரா இருக்கணும்? இப்போ we have to be sons of God. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களை இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களை நடத்துற மாதிரி நீங்க போனீங்கன்னா என்ன ஆவீங்க? அது மட்டும் இல்ல, the spirit 16th verse படிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். 16 இங்கிலீஷ்ல படிங்க. And hires of God. அப்படினா சுதந்திர என்னது? your hires of God என்ன? அவருடைய அது அந்த வார்த்தை காணல படிங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 16 சஹபாகியரு. ஐ மீன் இங்கிலீஷ்ல வந்து ஜாயிண்ட் ஹேர்ஸ் போட்டிருக்கு. ஜாயிண்ட் ஹேர்ஸ். சரி, கோ ஹேர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹேர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு இருக்கு, கோ ஹேர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹேர்ஸ். அப்படின்னா என்னது? கோ ஹேர்ஸ்னா என்னது? இப்போ எனக்கும் பெண்ணாக்கும் ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அவனுக்கு 50%, எனக்கு என்னது 50%. இல்லை அவனுக்கு 70%, எனக்கு 30%. எப்படி? அது வந்து அதுக்கு பேர் என்னது? கோஹேர்ஸ். என்னது? கோஹேர்ஸ். அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் பாதி பாதி பிரிச்சுக்குவோன்னு அர்த்தம். பாதி பாதி பிரிச்சுக்குவோன்னு அர்த்தம். ஆனா ஜாயிண்ட் ஹேர்ஸ்னா என்னது? எனக்கு 100% எவ்வளோ 100% எனக்கு இருக்குதோ அவ்வளோ 100% அவனுக்கும், ரெண்டு பேருக்குமே 100% சொந்தம். அப்படின்னா கிறிஸ்துவ கூட நம்மள என்ன பண்ணிட்டாரு? ஜாயிண்ட் ஹேர்ஸ் பண்ணிட்டாரு. இது சாதாரணமான ரெவலேஷன் இல்லை. ஐ மீன் இது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க? ஐ மீன் ஜனங்க என்ன சொன்னாலும் அவங்கள குறித்து நீங்க என்னதான் பார்ப்பீங்க? அட போப்பா பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா நீங்க இருக்கிற நிலைமை என்னது? ஆண்டவருக்கு என்னெல்லாம் சொந்தமோ இப்போ யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு என்னெல்லாம் 100% இருக்குது அது யாருக்கு இருக்குது? 100% இருக்குது. அப்படி பார்க்கும்போது யாராவது உங்களை பத்தி தப்பா பேசணும் நீங்க பெருசா எடுத்துப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். அவருக்கு இருக்கிறதெல்லாம் யாருக்கு? ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டார் பாருங்க சிலுவையில். ஐ மீன் சிலுவையில் மறிச்சனால இதை வந்து சாதாரணமாக புரிஞ்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனையில் எப்பயுமே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. எப்பயுமே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. இது சத்தியம். ஐ மீன் இது ஒரு பெரிய ரெவலேஷன். டக்குன்னு படிங்க அந்த வசனத்தை. படிங்க, சத்தமா படி. ஜாயிண்ட் ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்ச எல்லா காரியத்திலும் நமக்கு என்ன இருக்குது? 100% பங்கு இருக்குது. அவர் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாருன்னா 100% நம்ம என்னது? நீதிமான்கள் தான். அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் யாருது தான்? எத்தனை பேர் புரியுது? ஐ மீன் அப்படின்னா இந்த முழு உலகத்துக்கே சொந்தக்காரரு ஆண்டவர். அவருக்கு நீங்க ஜாயிண்ட் ஹேர்ஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை நீங்க எப்படி சந்திப்பீங்க? புரியுதா இல்லையா? இதுக்கு பேர் தான் விசுவாசம். இதை நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? ஐ மீன் இப்படிதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது. எப்படி? இப்படிதான். எத்தனை பேர் புரியுது? சிச்சுவேஷனை பார்த்து பயப்படாதீங்க. சிச்சுவேஷனுக்காக நீங்க மாறாதீங்க. ஐ மீன் யாரையாவது பார்த்து பயம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு நீங்க சிச்சுவேஷனை சந்திச்சீங்கன்னா என்ன ஆகும்? You will win over your situation. எத்தனை பேர் புரியுது? பிரச்சனையை பார்த்து நாம பயப்படணுமா இல்லை பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படணுமா? இப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன ஆகும்? ஐ மீன் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். யோசேப்பு, தானியல், இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பைபிளில் இருக்கிறல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டர் என்ன இருந்துச்சுன்னா, they were seers. யார் அவங்க?
ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருந்தாங்க. ஒரே ஒரு பெரிய வித்தியாசம், மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும்னா, நீங்க கிறிஸ்தவங்கன்னா, நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா நீங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு 4 காரியம் தடப்போட. என்னென்ன காரியம்? நேத்து பிரேயருக்கு வந்தவங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. கவலைப்பட்டீங்கன்னா. 2வது, கடினமான இதயத்தை வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அன்பாருங்க. 3வது, கண்டம்னேஷன். உங்களை நீங்களே குற்றப்படுத்திட்டு குற்ற உணர்ச்சி இருந்தா ஆண்டவர் சத்தத்தை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்னு முதல்ல உணரணும். அப்புறம் 4வது என்னது? 4வது, நல்ல மனசாட்சி வச்சுக்கணும். நல்ல மனசாட்சி எப்போ வரும்? நீங்க நல்லது பண்ண. சுத்த மனசாட்சி எப்போ வரும்? நீங்க நல்லா இருந்தா தான் வரும். நீங்க 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் வரும். 4 பேருக்கு கெட்டது நினைச்சா உங்களுக்கு என்ன வராது? மனசாட்சி உங்க மனசாட்சி உங்களே குத்தும். மனசாட்சி குத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் சத்தம் எப்படி கேட்கும்? கவலைப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் சத்தம் எப்படி கேட்கும்? எத்தனை பேர் புரியுது? டெய்லி காலைல எழுந்துச்சுங்கன்னா எல்லா கவலையும் விட்டுருங்க. அவருடைய பாதத்துல வந்து அமைதியா உட்காந்து என்ன பண்ணுங்க? ஆராதிங்க. முதல்ல ஆராதிங்க. துதிச்சு ஆராதிச்சிங்க. ஸ்பிரிட்ல ஆராதிச்சிங்கன்னா எல்லா கவலை, எல்லா பிரச்சனை எல்லாம் மறந்துடுவீங்க. அப்புறம் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அவர் சத்தத்தை என்ன பண்ணலாம்? தெளிவா கேட்கலாம். இவங்க எல்லாம் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறனால தான் இவங்க என்ன பண்ணாங்க? ஜெயிக்கிறவங்களா, சூழ்நிலையை ஜெயிக்கிறவங்களா இருந்தாங்க. இயேசுவே ஆண்டவர் பிதான் சத்தத்தை கேட்கறனால தான் சிலுவைக்கே போனாரு. இல்லைன்னா சிலுவையை பார்த்து பயந்து வந்திருந்தாருன்னா இப்ப நம்மளாம் ரசிக்கப்பட்டிருப்போமா? அவருக்கு வந்த சூழ்நிலை யாருக்குமே வரல. அவருக்கு என்ன சூழ்நிலை வந்துச்சு? சிலுவையில் சாகர சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் பயந்திருந்தார்னா, அந்த சூழ்நிலைக்கு அவர் சரண்டர் ஆயிருந்தாருனாங்க என்ன இருக்கும்? நமக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அவர் என்னவா மாறினார்? he became a seer. அவர் என்ன பார்த்தாரு? நாளைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் கிளாட்சன் இந்த சர்ச்சில் என்ன பண்ணுவான்? பிரசங்கம் பண்ணுவான். அவனுக்காக நான் என்ன பண்றேன்? மறிக்கிறேன். உங்க ஒருத்தருக்காகவும் மறிக்கிறேன். அவர் என்ன பண்ணார்? அப்பவே சிலுவையில் பார்த்தனால தான் அவர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிச்சாரா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? Do not be defeated in your problem. You are always a champion. You are always a winner. உங்க சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கு தான் நீங்க பரிந்துரைக்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆற்றலும் உங்களுக்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவரை வச்சு நீங்க சூழ்நிலையை சந்திச்சீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வெற்றி தான்.